வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த அஜித் 50 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அதற்கு முன்பு அஜித் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக இன்னொரு இமாலய வெற்றி அடையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். நான் என்னுடைய திரைப்படத்தில் அவரோட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டராக நாங்கள் ஒர்க் பண்ணதே கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய வரைக்கும் சார் அஜித் சார்கிட்ட நான் வச்சிருக்கிறது மிகப்பெரிய நட்பு. என்னுடைய படம் அப்படிங்கிறது இன்றைக்கி 10 வருடம் ஆயிடுச்சு. சிட்டிசன் அப்படிங்கிற படம் ஆனால் அஜித் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி சரவண சுப்பையா அப்படிங்கிறவருக்கு ஒரு இயக்குனராக இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு புது படம் பண்ணுற ஒரு இயக்குனர் இவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு ஸ்கிரிப்டோட வராரு, எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்டோட வராரு அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் அவர் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். சிட்டிசனை பொறுத்தவரையில் நிறைய நிகழ்வுகள், நிறைய பதிவுகள் அதில் எடுக்கப்பட்ட எல்லாமே நிறைய விஷயங்கள் திரைக்கு வெளியில் வராமையே போயிடுச்சு. அது எதிர்பாராமல் நடந்து போச்சு. ஏன்னா படம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வந்தது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி. அதுக்கப்புறம் அதை 2.5 மணி நேரம் எடிட் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த படத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அத்திப்பட்டி அப்படிங்கிற போர்ஷனில் சுப்பிரமணியா அவர் பர்ஃபார்ம் பண்ணது நம்ம நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கி தென்னிந்தியா முழுவதும் அஜித் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. எல்லாருடைய வீட்லேயும் அவருக்கு ஒரு ரசிகர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நம்மளோட ரொம்ப நெருங்கி வந்துட்டார். சிகப்பு தோலோட இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெரி ஃபியூ ஆஃப் த பர்சன்ஸ் தான். எம்ஜிஆர் சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, இப்படி அந்த கேட்டகரி அது இன்றைக்கி இவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அவர் அந்த அத்திப்பட்டி போர்ஷனுக்காக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவர் ஒர்க் பண்ணதை மட்டும் நான் நிறைய முறை நினச்சி பார்ப்பேன். அது ஒரு நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் அஜித் சாரோட ஒர்க் பண்ணதில் அந்த அத்திப்பட்டி போர்ஷன் தான். அதுக்காக அவர் தன்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றினார். ஸ்கின் முழுக்க மேக்கப் பண்ணியிருந்தார், பல்லு மாற்றிருந்தார். இதெல்லாம் விட அவர் நுனிநாக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர். பட் அந்த ஸ்லாங்கை அவர் பிடிச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணார். சரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட காருக்குள்ளே உட்காந்துட்டு டைலாக் மாடுலேஷன் ஒரு வாட்டி சொல்லுங்கன்னு அவ்வளோ ஒரு பேஷன் அவருக்கு. அதே மாதிரி அவர் எடுத்த இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகபட்ச ரிஸ்கான அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது. அதில் 1 or 2 ஒரு மினிமம் கேரண்டியாக மாறி இருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நீங்கள் ஒரு வில்லனாக இருக்கட்டும், இல்லை வரலாறாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், இப்போ பண்ணிட்டு இருக்க மங்காத்தாவாக இருக்கட்டும், அதில் அவர் ரிஸ்க் எடுக்கிறதுல அவருக்கு இணைய யாருமே கிடையாது. நான் சச் அ ஹார்ட் ஒர்க் பர்சன். அந்த ஒரு விஷயம் தான் அவர் சினிமாவில் எந்த தொடர்பு இல்லைனா கூட இன்றைக்கி தென்னிந்தியாவில் ஒரு தவிர்க்க முடியாத விஸ்வரூபமுள்ள ஒரு நடிகர் அன்றைக்கி அவர் அவதாரம் எடுத்திருக்காரு. அவருடைய அடுத்த படைப்பான இந்த மங்காத்தா, அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா எந்திரன் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மங்காத்தாவுடைய ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் பேப்பர்களில், விளம்பரங்களில் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட ஒர்க் பண்ண நாட்கள் ஒரு இனிய நாட்கள். அதே மாதிரி அவருடைய படங்கள் எந்த படமாக இருந்தாலும் நான் சென்னையில் இருந்தேன்னா சத்தியம் உதயத்தில் போய் முதல் காட்சி பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த மங்காத்தா திரைப்படத்தையும் ரொம்ப ஆவலாக ரசிகர்களை மீறி அவர் இயக்கிய ஒரு இயக்குனராக அவருடைய இந்த படம் எப்படி இருக்கும், இந்த படைப்பு எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கொள்ள ஆசையாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, நண்பர் வெங்கட் பிரபு எனக்கு மிக நெருங்கிய ஒரு நல்ல நண்பர். ஜென்யூன் பர்சன். நல்ல காம்பினேஷன், அவங்களுடைய காம்பினேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்குது. டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அஜித் சார் எகெயின் நீங்கள் உங்களுடைய இளமை கொஞ்சம் கூட குறையல. லுக் வெரி ஸ்மார்ட். ஏன்னா அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக மங்காத்தா பூர்த்தி செய்யும். மங்காத்தா படத்தினுடைய வெற்றி விழாவுக்கு முன்னோட்டமாக இன்றைக்கி பிஹைண்ட் வுட்ஸ் ஒரு தனியாக ஒரு ப்ரோக்ராம் அஜித் 50 அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு அழகான ஆர்டிகல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறாங்க. இந்த முயற்சியும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் வெளியாகும் முதல் நாள், முதல் காட்சி நான் மக்களோட மக்களாக க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இதில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அந்த முதல் காட்சி எங்களை மாதிரி நிறைய பேர் அஜித் சார் வச்சு படம் பண்ணவங்க, அவருடைய நண்பர்கள், அவருடைய தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அவங்களோட பப்ளிக்காக இருக்கிற நீங்களும் மிங்களாகி எங்களோட படம் பார்க்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை அனுப்பி வென்று விரைவில் மங்காத்தா திரைப்படத்தை நம்ம நேரடியாக திரையரங்கில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ்.